வெல்கம் டு திவ்யா டிடி 350 சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து பர்சனலாக வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ண சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து பிஜியில் இருந்தனால என்னால் வந்துட்டு அதை எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் நான் வீட்டுக்கும் வந்திருக்கேன், அதனால் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது. பட் நான் வந்து என்ன ரொட்டீனாக ஹேர்க்காக எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு கறி லீவ்ஸு தென் ஆம்லா வந்துட்டு காய வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு. நான் அகைன் வந்து நான் திருப்பி ஸ்டோர் பண்ணணும். மார்னிங் வந்துட்டு நான் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் வந்துட்டு பட்டர் மில்க்கு தென் சால்ட்டு, இந்த கறி லீவ்ஸ் தென் ஆம்லா இந்த பவுட்ரு ரெண்டையுமே வந்துட்டு பட்டர் மில்கில் வந்துட்டு ஆட் பண்ணி நான் மார்னிங் எப்போவுமே எடுத்துக்குவேன். என்னால் ரெகுலராகவே வந்துட்டு இதை எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் ஒரு 1 டேனாவது விட்டு ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ்னாவது நான் வந்துட்டு இதை எடுத்துக்குவேன். கறி லீவ்ஸ் தென் ஆம்லா வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் வந்து கொட்டுறதுமே வந்துட்டு எனக்கு நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் இதை ரெகுலராகவே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது குடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கசக்குமோன்ட்டு பயந்துட்டு தான் இருந்தேன். பட் இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹேருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்காக நான் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து எடுத்திருந்தேன். ஃப்ளாக்ஸ் சீடில் வந்துட்டு ஒமேகா ஃபேட் ஆசிட் இருக்குது. இதுவுமே வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்துட்டு நான் பாயில் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கிறேன். நல்லா வந்து ஒரு ஜெல் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும். மந்த்லி வந்துட்டு 3 டைம்ஸ் வந்து ஹேர் மாஸ்க்கு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். எக்கு கூட எடுத்துக்கலாம், வெந்தயம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு ஜெல் மாதிரி வரப்போ எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து ஸ்கேல்ப்பு தென் வந்து ஹேருக்கும் அப்ளை பண்ணி நல்லா 1/2 அன் ஹவர் வந்து காய விட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் முடிச்சுட்டு நான் ட்ரையர்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபேன்லேயே வந்துட்டு நான் காய வச்சுக்கிறேன். கோம்ப் வந்து இந்த மாதிரி பெரிய பல்லாக இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து சிக்கு எடுத்துக்கிறேன். மார்னிங் தென் ஈவினிங் 2 டைமுமே நான் வந்து சிக்கு எடுத்துருவேன். சிக்கு வராமல் பார்த்துக்குவேன். ஃபைனலி வந்து ஸ்ட்ரீக்ஸ் ஹேர் சீரம் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஹேர் வந்து சிக்காகாமல் இருக்கிறதுக்கும் தென் ஷைனாக வந்து தெரியறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்கேல்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணிடவே கூடாது. ஹேருக்கு வந்து என்ன ஆயில் தென் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்ருந்தீங்க. ஹேருக்கு வந்துட்டு ஷாம்பு, ஆயில் வந்துட்டு ஹேர் க்ரோத்லாம் ஆகாது. ஆயில் வந்துட்டு பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் கட் வந்து பண்ணிவிட்டு ஹேரோட எண்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவீங்க. பட் ஸ்கேல்பில் இருந்து தான் வந்து ஹேர் க்ரோத் ஆகும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஹேர் கட் பண்ணலாம். ஃபைனல் வரைக்கும் வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. தென் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ரூம் டூர் போடுங்க, அதுக்கப்புறம் பியூட்டி டிப்ஸ் வந்து டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ பியூட்டி டிப்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் பியூட்டி டிப்ஸும் வந்து அப்லோட் பண்ணுறேன் ரெகுலராகவே. திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். அதுலேயும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலி வந்து நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.